உங்களை பார்க்கிறவங்க முகத்தெல்லாம் கோணிட்டு போனவங்க. சிலர் பாத்தீங்களா, நம்மளை பார்த்தது அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடோட நமக்கு டவுட்டா இருக்கு, என்னடா ஸ்ட்ரோக்லாம் வரல, நம்மளை பார்த்து அப்படி ஆனது. ஆமே. ஆனா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் இல்லாம போகல. இந்த பேட்ச் போயிட்டு, ஒரு பேட்ச் போயிட்டு அடுத்த பேட்ச் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வா, ஆமே ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த நாட்களிலே நம்ம லைஃப் கர்த்தர் இனிமையாக்குவாரா, நம்முடைய வாழ்க்கை மதுரமாக்குவதாக. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்தார்கள், யோசேப்பு இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஆனா கர்த்தர் போட்ட ப்ரோக்ராம்ல நீங்க வாழணும்னாலே யோசேப்பு இருக்கணும் அப்படின்னு கொண்டாந்துட்டார். இதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளை பாரமா கூட நினைப்பாங்க, அவங்க நம்ம இல்லைன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய பிளான், ஆண்டவர் போட்டிருக்கிற ப்ரோக்ராம் நமக்கு தெரியாது. வேதத்துல ஒரு வார்த்தை உண்டல்லவா, நாளானது அதை விளங்க பண்ணும். கர்த்தர் உங்களை எதற்காக உருவாக்கினார், எதற்காக அழைத்தார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, நாளானது அதை விளங்க பண்ணும். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.